அத்தை, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. ஏன் டாக்டர் எதுவும் நான் சீக்கிரமாவே மண்டையை போட்டுருவேன்னு சொன்னாரா? அப்படிலாம் இல்ல அத்தை, நான் இன்னையில இருந்து சமைக்க போறேன் அத்தை. அப்போ நானும் என் பையனும் இன்னைக்கே செத்துருவோம் போல. போங்க அத்தை, உங்களுக்கு எப்பயுமே குசும்பு தான். சரி, நான் வரேன். அத்தை, இந்த மஞ்சத்தூள் எங்க இருக்கு? விளங்கிரும். கிச்சன் ஸ்லாப்ல மஞ்சள் கலர் ஒரு தூள் இருக்கும் பாரு, அதுதான் மஞ்சத்தூள். அத்தை, இந்த மிளகாத்தூள் எங்க அத்தை இருக்கு? இந்த சிவப்பு கலர்ல ஒரு தூள் இருக்கும் பாரு, அதுதான் மிளகாத்தூள். சரி சரிங்க அத்தை. அத்தை, ஒரே ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க அத்தை, ஒரே ஒரு டவுட். என்னடி? இந்த மல்லித்தூள் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க அத்தை. சரி, ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன குழம்பு வைக்க போற? போங்க அத்தை, நான் குழம்பெல்லாம் வைக்கல, டீ தான் போட போறேன். டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதான். ஏமா, என்னமா? மா, எனக்கு போர் அடிக்குதுமா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா. வேலையா? அடி லூஸ் மக்கா, உன் மாமியார் வீட்ல தான் அவ்ளோ வேலை செஞ்சுட்டு தானே வர. இங்க வைஃபை எல்லாம் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது யூடியூப்ல பாரு, போர் அடிக்காது. மா, எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப போர் அடிக்குமா, நான் ஏதாவது வேலை செய்யறேன். இன்னும் இப்படியே வெள்ளந்தியாவே இருக்காத, சரி போ. டா ராதிகா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னமா? என்ன வேலை செய்ய போற? சமையல் வேலை தான்மா. அதெல்லாம் நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாத. அச்சச்சோ, முதல்ல சொல்லிருக்கலாம்ல, நான் மாவெல்லாம் அரைச்சு வச்சிட்டேன்மா. எதுக்கு நீ மாவு அரைச்ச? மா, சப்பாத்தி சுடுறதுக்காக அரிசி மாவெல்லாம் ஊற போட்டு எப்பயோ அரைச்சு வச்சிட்டேன்மா. ஹே டேய் சின்னதோர, இங்க பாருமா மர்மவளே, இந்த மாதிரி 4 பேர் முன்னாடி புருஷனை பேர் சொல்லலாம் இங்கதுல கூப்பிட மாட்டாங்க. சாரிங்க அத்தை. சரி சரி இருக்கட்டும், சாரி புரியலாம் அப்புறமா வச்சுக்கலாம். சின் அச்சச்சோ, அத்தை பேர் சொல்லி கூப்பிட வேணான்னு சொன்னாங்களே. சரி சரி. ஏய் எருமை, டேய் பண்ணி. ஏமா, இந்த காலத்து பொண்ணுங்களா ரொம்ப மாடர்னா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ புருஷனை பேர் சொல்லியே கூப்பிடு, இப்படிலாம் கூப்பிடாதமா. கொஞ்சம் தள்ளுங்க. சின்ன பொண்ணு, இப்போ என்ன ஆச்சுன்னா பொட்டி படுக்கையிலே தூக்கிட்டு கிளம்பிட்ட? என்ன உங்க அம்மா சமைக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் போறேன், எங்க அம்மா வீட்டுக்கே நான் போறேன். ஏண்டி எல்லாரும் சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்துறாங்கன்னு தான் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. நீ என்னமோ சமைக்கவே விட மாட்டேங்கிறாங்கன்னு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்ட? ஆமா, உங்க அம்மா ரொம்ப தான் பண்றாங்க. விடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். சரி சரி வா சின்ன பொண்ணு, போய் அம்மா கிட்ட பேசிக்கலாம். அம்மா, என்னப்பா சின்னதர? இன்னைக்கு நம்ம சின்ன பொண்ணு தான் நம்ம வீட்டுல சமைக்க போறா. வேணா சின்னதர, நீ தேவையில்லாத வில்லங்கமான முடிவு எடுக்கிற. மா, என்னமோ எப்படியோ இருந்துட்டு போகுது. இன்னைக்கு சின்ன பொண்ணு தான் சமைக்க போறா. சின்ன பொண்ணு, நீ போய் சம. சரிங்க. என்னங்க, பிரியாணி வைக்கவா இல்ல பீஸா வைக்கவா? சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே வை. சரிங்க. என்னங்க, ஓவர் ஸ்பைசியா இல்ல நார்மலா? நார்மலாவே போதும் சின்ன பொண்ணு. என்னங்க, வத்த பொடி போடட்டா இல்ல சாம்பார் பொடி போடட்டா? அம்மா, இருப்பா இருப்பா பாப்போம், இதுதானே ஆரம்பம். சின்ன பொண்ணு, இப்போ நீ என்ன வைக்க போற? என்னங்க, நான் அதான் சொன்னேன்ல, பிரியாணி வைக்க போறீங்க. என்னங்க என்னங்க, இந்த 2 பாத்திரத்துல எந்த பாத்திரத்துல பிரியாணி வைக்கணும்? பிரியாணி பிரியாணி. பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தீல, உனக்கு இது தேவைதான்.